இப்போ வடிவுடை அம்மன் கோயில்னு சொல்றாங்க. திருவொற்றியூர்ல அமைந்திருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலை பற்றிய வரலாறு என்ன? இந்த அம்மனுக்கு எப்படி வடிவுடை அம்மன்ற பேர் வந்தது? வடிவுடை அம்மன் வடிவே அழகு. ஏன்னா வடிவுடை அம்மன் அப்படின்னும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்தெந்த நாட்கள் இந்த அம்மனுக்கு விசேஷமான நாட்கள்? எல்லா நாட்களுமே ரொம்ப விசேஷம்தான். குறிப்பா வள்ளலாரும் பட்டினத்தாரும் இந்த அம்மனை ஞான தாயா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? முதல்ல வள்ளலார் யாரு அப்படின்னா, அதாவது என்ன ஒரு வேண்டுதலுக்காக இங்க போகலாம்? என்ன வேண்டுதல் அப்படின்னா, நம்ம இந்த அம்மனுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்யணும்? அம்மன் இந்த வடிவுடை அம்மனுக்கு நம்ம ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி ஸ்பெஷலில் நம்ம டெய்லி பல்வேறு கோயில்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், பல்வேறு அம்மன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பற்றிலாம் நம்ம மேலும் மேலும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான கோயில்னு சொல்லக்கூடிய முற்சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றான இச்சாசக்தி கோயிலை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அம்மன் எங்கே இருக்காங்க அப்படின்னா, திருவொற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அம்மனுக்கு பேர் தான் வடிவுடை அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. இந்த வடிவுடை அம்மனை பற்றி நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம், விரிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளரும் பக்தி பாடகியுமான செல்வி ராதிகா அவர்கள். வணக்கம் ராதிகா. ஜம்பக்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல விஷயம். சரி, ஓகே. இப்போ வடிவுடை அம்மன் கோயில்னு சொல்றாங்க. திருவொற்றியூர்ல அமைந்திருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலை பற்றிய வரலாறு என்ன? இந்த அம்மனுக்கு எப்படி வடிவுடை அம்மன்ற பேர் வந்தது? வடிவுடை அம்மன் வடிவே அழகு. ஏன்னா வடிவுடை அம்மன் அப்படின்னும் போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இறைவனை வணங்கும் போது வடிவத்தை தான் பார்ப்போம். திருவடி எங்கே இருக்குது, முக அமைப்பு எங்கே இருக்குது, எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். வடிவே அழகு. அதான் இந்த வடிவுடை அம்மன், அதாவது ரொம்ப அழகாக இருப்பாங்களா இந்த அம்மன். திருவொற்றியூரில் இருக்காங்க. இந்த அம்மன் திருவொற்றியூரில் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமான் பிரளய காலத்தில் உலகம் அழியாமல் இருப்பதற்காக அந்த ஒற்றியூர் அதாவது அகற்றியிருப்பார். என்ன அகற்றியிருப்பார் அப்படின்னா, தீவினை எல்லாத்தையுமே அகற்றியிருப்பார் சிவபெருமான். அதனால தான் திருவொற்றியூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர். காரணமே இதுதான். இங்கே தான் வடிவே அழகான இந்த வடிவுடை அம்மன் மிக அழகாக பக்தர்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கிறார். சரிங்க. அப்போ நீங்க இந்த கோயில் அதாவது வடிவுடை அம்மனுக்கான காரணமும் சொல்லிட்டீங்க, திருவொற்றியூர்ன்ற இந்த இடத்துக்கான காரணத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்குன்னே ஒரு வரலாறு இருந்திருக்கு போல, திருவொற்றியூர்ன்ற ஒரு இடத்துக்கான வரலாறு. சரி, ஓகே. இப்போ எல்லா கோயில்களையும் ஒவ்வொரு நாள் ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் அப்படின்னாலே ஆடி மாசம் தான் அம்மனுக்கு விசேஷம். அந்த வகையில எந்தெந்த நாட்கள் இந்த அம்மனுக்கு விசேஷமான நாட்கள்? எல்லா நாட்களுமே ரொம்ப விசேஷம்தான். குறிப்பா அம்மன் அப்படின்னாவே வெள்ளிக்கிழமை, இரண்டாவது செவ்வாய்க்கிழமைன்னு இந்த அம்மனுக்கு ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதிகபட்சம் வெள்ளிக்கிழமையில செவ்வாய்க்கிழமையில தான் அம்மனை வழிபட்டாங்க. இப்பயும் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த அதே பாதை, அதே பாரம்பரியம், அதே பண்பாடு தான் இன்னைக்கு வரைக்கும். அம்மன்னாவே வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு பண்பாட்டை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடைபிடிச்சிட்டு அந்த வடிவுடை அம்மனையும் நம்ம வணங்கிட்டு வரோம். அதாவது வடிவுடை அம்மனுக்கும் வெள்ளிக்கிழமை தான் விசேஷமா இருக்கு. வெள்ளிக்கிழமையில தான் எல்லா அம்மனுக்குமே அதிகபட்சம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு ஸ்பெஷல். அது மாதிரி அம்மன்னாலே அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் வள்ளலாரும் பட்டினத்தாரும் இந்த அம்மனை ஞான தாயா தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? முதல்ல வள்ளலார் யாரு அப்படின்னா, உருவம் இல்லாத வழிபாடு, ஜோதி வடிவமா இருக்கக்கூடியவர் தான் வள்ளலார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான போய் பிடியாதிருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொல்றார். அவருடைய வழிபாடு என்ன அப்படின்னா, ஜோதி தான் அவருடைய வழிபாடே. அந்த வள்ளல் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜீவ சமாதி, அதாவது வள்ளல் பெருமான் வடிவுடை அம்மனை தாயாக தேர்ந்தெடுத்தார். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கா அவர் சென்று எங்கேயுமே அவர் வழிபட்டதே இல்லை. ஏன்னா உருவ வழிபாடே இல்லைன்னு சொல்றவர் தான் வள்ளலார்.
ஆனால் அவர் அந்த வடிவுடையம்மனை வணங்கிட்டு, இது யாருக்குமே பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், வடிவுடையம்மனை வணங்கிட்டு அதே ஸ்தலத்தில் தான் வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர் வந்து ஜீவ சமாதி அடைகிறார். அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னா பட்டினத்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓர்பிடி நீரும் இல்லாத இந்த உடம்பை இனியேலும் ஆட்கொள்ளுமே அப்படின்றாரு சிவபெருமான் கிட்ட. பட்டினத்தாரும் அங்கே வந்து அந்த அம்மனை வழிபட்டு அதுக்கப்புறமா தான் அவரும் வந்து இந்த உயிரை வந்து உய்வடைகிறாங்க. வள்ளலார் பட்டினத்தார் மட்டும்தான் வந்தாங்களான்னா இல்லை. நால்வரில் திரு ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க 3 பேர் பட்டினத்தார், வள்ளலார், இவங்க 5வருமே இங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலமாக கருதப்படுது திருவொற்றியூர். திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய இந்த திருவுடை அம்மனுக்கு இவ்வளோ ஒரு சிறப்புகள்லாம் இருக்கு இல்லையா? சரி, ஓகே. இப்போ இந்த அம்மன் கிட்ட வந்து என்னென்ன வந்து சிறப்புகளுக்காக இந்த அம்மனை வந்து நம்ம வழிபடுறோம்? என்னென்ன வழிபாடுகளுக்கெல்லாம் இங்கே வந்து போகலாம்? அதாவது என்ன ஒரு வேண்டுதலுக்காக இங்கே போகலாம்? என்ன வேண்டுதல் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், வறுமை, அதாவது கடன் வந்து தீரவே இல்லை, கடன் பிரச்சனை எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னா எதுவும் செய்ய வேணாம், திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை தரிசனம் செஞ்சாவே போதும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலவராக யார் இருக்காங்க அப்படின்னா ஆதிபுரீஸ்வரர். சுயம்பு வடிவமாக இந்த பூமியில் முதலாக சுயம்பு வடிவமாக லிங்கமாக காட்சியளிக்கக்கூடிய மூலவராக கருதப்படுறார் ஆதிபுரீஸ்வரர். இங்கே தான் வந்து மூலவரா சிவபெருமான் வந்து முதலா மூலவரா சுயம்பு லிங்கமா இருந்தது இந்த இடம் தான். சரி, ஓகே. அப்போ என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும்? நம்ம வந்து ஒரு கஷ்டங்களை நீக்கணும் அப்படின்னா நம்ம அம்மனுக்கு பரிகாரங்கள் நிறைய செய்வாங்க. அந்த மாதிரி இந்த அம்மனுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்யணும்? அம்மன், இந்த வடிவுடை அம்மனுக்கு வந்து நம்ம பரிகாரம் அது அதிகமாக எதுவும் செய்ய வேணாம். என்னென்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் சாயந்தர டைமில் இல்லைன்னா காலை நேரத்தில் கூட ஓகே, 6 மணி அளவில் நெய் தீபம் ஏற்றி என்ன கஷ்டம் இருக்கோ அதை வந்து நம்ம இந்த வடிவுடை அம்மன், வடிவே அழகான இந்த அம்மன் கிட்ட நம்ம முறையிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வாழ்வு சிறக்கும். சூப்பராக சொன்னீங்க. அதாவது வடிவுடை அம்மன் வடிவே அழகான அம்மன் தான் நினைக்கிறேன். அவளை கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு அம்மன் கோயில் தான் இது. இந்த அம்மனுக்காக அம்மனை வேண்டி ஒரு பாடல்கள் பாடுங்களா எங்களுக்காக? இதில் இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா வந்து இந்த கோவிலை கட்டினவங்க யாரு அப்படின்னா பல்லவர் காலம். ஆனா இந்த கோவிலை பல்லவர்கள் கட்டிட்டு விட்டுட்டாங்க. இதை விரிவுபடுத்தினது யாருன்னா சோழர்கள். ஏன்னா சோழர்களுடைய காலம் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்கிறோம். ஏன்னா சோழர்களுடைய காலத்தில் தான் பெரிய புராணமாக இருக்கட்டும், சைவமாக இருக்கட்டும், எல்லாமே வளர்ச்சி அடைந்தது அப்படின்னா இந்த சோழர்களுடைய காலம்தான். இவங்க தான் தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களும் வந்து ஆட்சியும் செஞ்சாங்க. அப்படி பார்க்கக்கூடிய வகையில் பல்லவர்கள் கட்டி விட்டுட்டாங்க, சோழர்கள் தான் இதை வந்து விரிவுபடுத்தினாங்க அப்படின்ற ஒரு சிறப்பும் இந்த வடிவுடை அம்மனுக்கு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் வந்து இந்த அம்மனை, வடிவுடை அம்மனை வந்து இச்சா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? வேற என்னென்ன சக்திகள் இருக்கு? முச்சக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுல ஒன்னாவது இச்சா சக்தி. வேற என்னென்ன சக்திகள் இருக்கு? அந்த சக்திக்கான பெயர் கொண்ட அம்மன்கள் யார் யாரு? இச்சா சக்தி மொத்தம் வந்து 3 சக்தி இருக்கு. இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தின்னு. இச்சா சக்தி வந்து வடிவுடை அம்மன், இதுதான் வந்து முதல் ஸ்தலமாக கருதப்படுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஞானசக்தி, இது வந்து திருவுடையம்மன். கிரியாசக்தி அப்படின்னு பார்க்கும்போது கொடியடை அம்மன். அதாவது 3 சக்தியுமே 3 அம்மன். அதாவது இப்போ 3 சக்திகள் சொன்னீங்க, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்னு சொல்லிட்டு. இந்த சக்திகள்லாம் வந்து யாரை வந்து நம்ம வந்து அம்மனா நினைச்சு நம்ம வந்து வழிபடுறோம்? அம்மன் அப்படின்றது முதல்ல என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தேவி தான். அந்த பார்வதி தேவியினுடைய அவதாரங்கள் தான் எல்லாமே. திருவுடை அம்மனாக இருக்கட்டும், வடிவுடை அம்மனாக இருக்கட்டும், இல்லை கொடியடை அம்மனாக இருக்கட்டும், இந்த சக்தி எல்லாமே அம்மன் தான். இது வந்து அவதாரங்கள் தானே தவிர வேற வேற கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இதுதான் திருமூலரும் திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதே போல் ஒரே ஒருத்தர் தான் அவங்களுடைய அவதாரம். எதற்காக அவதாரம் அப்படின்னா பக்தர்கள் நமக்காக தான். நமக்காக ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒவ்வொரு சக்தியாக அவதரித்து நமக்கு எல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்றதுக்காக தான் பார்வதி தேவி ஒவ்வொரு அவதாரமாக எடுத்திருக்காங்க. அதாவது அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் பல்வேறு அவதாரங்கள் இருக்கு. பார்வதி தேவியோட சொல்லுவோம், இல்லை காளி அம்மன், ஒவ்வொரு அம்மன் காளியா வேடமிட்டாங்க, காளியா அவங்க அவதாரம் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு அம்மனுக்கான இது இருக்குது. எல்லாமே பார்வதின்ற ஒரு அம்மன் தான். அந்த அம்மனை தான் நம்ம வந்து வெவ்வேறு பேர்ல வெவ்வேறு இடங்கள்ல நம்ம வழிபடுறோம். பக்தர்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அம்மனுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல், இந்த அம்மனுக்கு இந்த ஒரு சிறப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி வழிபட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க
இப்போ இந்த அம்மனுக்கு, இந்த வடிவுடைய அம்மனுக்கான சிறப்பு பாடல்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்தி பாடகியா இருக்கீங்க. எங்களுக்காகவும் ஜெம் டிவி நேயர்களுக்காகவும் ஜெம் டிவி ஆன்மீக நேயர்களுக்காகவும் ஒரு பாடல் பாடுங்களேன். கண்டிப்பா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுயிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை வம்பை முரசொலிக்க உருமி மேலும் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ ஸ்ரீரி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோயில் கொண்ட எண்ணங்கால ஈஸ்வரியே ஆத்தாலே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. மேல் மலையனூர் அங்காளியே மக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே மக்காளி திரிசூலியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி தேரோடும் வீதியிலே தாயே நீ ஆடி வந்திடம்மா. அம்மம்மா அந்தரியே சுந்தரியே. ரொம்ப சிறப்பா பாடினீங்க. கேட்கறதுக்கே வந்து அம்மனோட கூஸ்பம்ஸ் வந்த மாதிரி தான் இருக்கு. உண்மையாவே நீங்க பாடுறத கேட்கும் போதே வந்து நான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள அம்மனுடைய அருள் கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாட்டு கேட்கும் போதே அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே. ரொம்ப அழகா பாடினீங்க. அதாவது வடிவுடை அம்மனை பற்றி பல்வேறு சிறப்புகள் சொன்னீங்க. இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு. இங்க சித்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இங்கே வடிவுடை அம்மன் கிட்ட வந்து திருவொற்றியூர் இந்த இடத்துல வந்து சித்தர்கள் மட்டும் வரலை, நால்வர் அப்படின்னு சொன்னாவே திரு ஞானசம்பந்தர், திரு நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இந்த நால்வரில் 3 பேர் வந்திருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் வந்திருக்காங்க. இதில் திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னா 3 வயதிலேயே உமையால் கிட்ட ஞானப்பாலை பருகியவர் தான் திரு ஞான சம்பந்தர். திரு நாவுக்கரசர் யார் அப்படின்னா கல்லை கட்டி வீசினாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பாடி அருள் பாலிச்சவர் யாரு அப்படின்னா திரு நாவுக்கரசர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் போற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே என்று ரொம்ப அழகா இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் நமக்கு கொடுத்தவர் யார் அப்படின்னா திரு நாவுக்கரச பெருமான். அவர் முதல்ல வந்து சமணராக இருந்தார், அதுக்கப்புறமா தான் முதல்ல சைவமாக தான் இருந்தார். ஆனால் சைவத்தை விட சமணம் சிறப்புன்னு சமணத்துக்கு போனார், அதுக்கப்புறமா திரும்பவும் சைவத்துக்கு வந்தார். அவர் நிறையவே பாடல்கள் பாடியிருக்காரு. 3ஆவதா சுந்தரர். சுந்தரர் யாரு அப்படின்னா சிவபெருமானே பித்தனே என்று திட்டியவர் யாரு அப்படின்னா சுந்தரர். அவர் வந்து பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று ரொம்பவே அழகா பித்தனே உனக்கு என்ன பைத்தியமாப்பா பிடிச்சிருக்குன்னு சிவபெருமானே திட்டியவர் தான் சுந்தரர். இவரும் வந்திருக்கார். அடுத்து 4ஆவதா வள்ளல் பெருமான் ஜோதி வடிவமா இருப்பார். அந்த வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார். அவர் ஜீவ சமாதியாவே இருக்கார். பட்டினத்தார் காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்று சொல்லியவர் பட்டினத்தார். இந்த 5 பேருமே வந்து இந்த வடிவுடையம்மனை வணங்கி
வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகள் என்று அழைக்கப்படுபவர் ஜீவ சமாதியாவே இங்க இருக்கார். இந்த 5 பேருமே இங்க வந்து வணங்கி அம்பாளுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். ஓ, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது சித்தர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்கு பின்னாடி அந்த சித்தர்கள் யார் யாரு, அந்த சித்தர்கள் எந்தெந்த காரணத்துக்காக எப்படிலாம் வேண்டி இந்த அம்மனுக்கு வந்து அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட சொன்னீங்க. அதாவது வடிவுடை அம்மனை பற்றி நம்ம பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. வடிவுடை அம்மன் எப்படி இங்க வந்தாங்க, திருவொற்றியூருக்கும் வடிவுடை அம்மனுக்குமான இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த பேர் எப்படி வந்தது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வடிவுடை அம்மனை போய் தரிசிக்கணும் அப்படின்னா அம்மனை பற்றிய அம்மனுடைய தரிசனம் மட்டும்தான் கிடைக்கணும்னு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய நாயன்மார்கள்ல 3 பேருடைய தரிசனம் நம்ம கிடைக்கும், பல்வேறு சித்தர்களுடைய தரிசனமும் நம்ம கிடைக்கும். இது எல்லாவற்றையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த திருவொற்றியூரில் அமைந்திருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை தரிசிக்க போனாலே போதும். வடிவுடை அம்மன் கோயில்ல போனா அம்மனுடைய அருள் மற்றும் இல்லாம 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்களுடைய அருளும் ஆசையும் சித்தர்களுடைய அருளும் ஆசையும் கண்டிப்பா போற எல்லாவங்களுக்குமே கிடைக்கும். இன்னும் ஒரு ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா.